ஸோ இப்போது அடுத்த செனாரியோ ஏடிஎம்கேவோடது. ஏடிஎம்கே ஃபுல் ஃப்ளெஜ்டாக மெஜாரிட்டியாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெஜாரிட்டியாக வராங்க, வந்தாங்கன்னா which is also advantage for BJP ஆக்சுவலாக. they can operate here ஆக்சுவலாக. அவங்க வந்து ஒரு இப்படி 2019க்கு அப்புறம் வந்து ஜெயலலிதா மேடம் இறந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததோ அது நடக்கும். அண்டு எடப்பாடி வில் டேக் த அப்பர் ஹேண்ட். ஆக்சுவலாக ஹில் பி ப்ரூவ்டு. அவருக்கு வந்து ஒரு 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 நம்பிக்கை கிடைக்கும். அவர் வந்து ஒரு ப்ரூவன் கேண்டிடேட்டாக மாறுவார். ஸோ ஏடிஎம்கே கேடர்ஸ்க்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ நம்ம கட்சி வந்து இன்னும் வந்து கரையலை, நமக்கு வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டெமோக்ரஸி அ டெமோக்ரஸியாக எந்த ஒரு மேஜர் பார்ட்டிஸும் வந்து தேயக்கூடாது. இன்க்ளூசிவாக இருக்கணும், எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடாது தான் நான் நினப்பேன். ஸோ ரொம்ப தேயலைனாலுமே விச் இஸ் ஆல்ரெடி, ஏன்னா டிவிக்கு ஆல்ரெடி ஈட்டிங் எட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சக் ஆஃப் ஓட்ஸை வந்து எங்கேருந்து எடுப்பாங்க? டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் என்டிகே விசிகே இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் எடுப்பாங்க. ஸோ இதை எடுக்கிறப்போ ஈக்குவலாக பிரிஞ்சால் அது வேறு. பட் ஒன் சைடடாக பிரிஞ்சால் அது ரொம்ப பெரிய பிரச்சனை நம்ம மக்களுக்கும் தான் வரும். ஆக்சுவலாக ஜஸ்ட் டிவிகேக்கு நல்லது தான். நான் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளில இருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபைட்டிங் மெஜாரிட்டி கட்சி இல்லை அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஹார்ட் ஃபார் த பீப்புள் தானே. இப்போ எப்படி வந்து இப்போது 5 வருஷமாக வந்து ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சி அரசியலே பண்ணலை, லாஸ்ட் 6 months வந்து பண்ணிவிட்டு வந்து ஆட்சி வேணும்னு கேட்குறாங்களோ, சேமஸ் மற்றவங்க சொல்லும் போது அவங்களையும் வந்து அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து உள்கட்சி பூசல் நிறைய இருந்துன்னு சொல்லலாம். பட் அதெல்லாம் வந்து சேர்த்தே பேச முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா எடப்பாடி வாஸ் அப்பர் ஹேண்டுன்னு ஏடிஎம்கே அவருக்கு வந்து எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு அவர். பட் ஆனால் வந்து எதிர்கட்சி அரசியல் பண்ணலை. சரி, ஓகே, நம்ம திருப்பி இங்கே வருவோம். இப்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துச்சுன்னா எடப்பாடி வில் டேக் ஓவர் த கவர்மெண்ட் அண்ட் மீடியா ஹவுசஸ் வில் ஆப்வியஸ்லி கோ அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட், விச் இஸ் குட். இதுதான் ஆக்சுவலாக நடக்கணும். இது என்ன ரிப்போர்ட் பண்ணாலுமே வந்து பாராட்ட வேண்டியது இடத்துல பாராட்டணும், இல்லைன்னா என்ன சொல்கிறதுன்னா தப்பு நடந்தால் அதை விமர்சிக்கணும், ரிப்போர்ட் பண்ணணும். இங்கே வந்து என்னென்னா திடீர்னு புரட்சியாளர்கள் கிளர்ச்சியாளர்கள் வந்து உருவாவாங்க. யாருன்னா இப்போது இந்த டிஎம்கேவோட இப்போ நம்ம அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்து சொம்படிக்கிற ஆளுங்கள்லாம் வந்து இப்போ திருப்பி ஆட்சியை விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு திடீர்னு உருவெடுப்பாங்க. ஸோ இந்த அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து இதான் நடக்கும். அதுக்கப்புறம் எப்படி மீடியா வந்து எந்த ஒரு அஜெண்டாவில் செல்வணும்னா எப்போ வேணால் அந்த ஆட்சிக்கு வரலாம், பிஜேபி எப்போ வேணால் வந்து தூக்கலாம், இந்த ஒரு டாப்பிக்லேயே எடுத்துகிட்டு போவாங்க. மக்களை இந்த மாதிரி அந்த ப்ரெஷர்லேயே வச்சுட்டே போவாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கையின்மை தன்மையை வந்து உருவாக்கணும். அதுதான் அவங்க பண்ணுவாங்க இந்த இது நடந்துச்சுன்னா ஆப்வியஸாக. ஸோ இப்போ அதிமுக பெரும்பான்மை நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் இப்போ ரெண்டாவது பாயிண்டில் உள்ள 2வது செக்மெண்ட்டில் நடக்குது எப்படின்னா, இப்போ அதிமுக பெரும்பான்மை இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அங்கே ஒரு சிக்கல் வரும். பிஜேபியை விட்டுட்டும் வரவும் முடியாது, பிஜேபி இல்லாமல் மற்ற கட்சிக்காரனும் வரமாட்டான். அப்போது அதில் ஒரு 2 விஷயம் என்ன நடக்கும்னா, பிஜேபி வில் ட்ரை டு பை சம் எம்எல்ஏஸ் ஃப்ரம் அவுட் ஆஃப் த பாக்ஸ். மற்ற கட்சியிலேருந்து வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் அதிமுக has to take a hard decision that they have to come out from BJP and they have to keep alliance with other parties. இதுதான் நடக்குமான்னு தெரியலை, ஆனால் இது நடக்குமான்னு பார்ப்போம். ஸோ இப்போது கோயிலேஷன் கவர்மெண்ட் வந்து திமுகவுக்கு இருந்ததுன்னா அதில் வந்து ரன்னிங், அதாவது கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறதுல பெரிய பிரச்சனை வரும். ஆனால் கோயிலேஷன் கவர்மெண்ட் வந்து அதிமுகனா அந்த கோயிலேஷன் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதுதான் 2 டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும்.